ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன ஆனியன் கட் பண்ணதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வந்து மீன் வந்து நம்ம வந்து வாங்கி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து என்ன மீனுன்னா காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம வெங்காயம் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எலுமிச்சைப்பழ அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான புளியை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளுடைய இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. வதங்காமல் நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்து வதக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் நமக்கு வந்து வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது அந்த ஆனியன் ஃப்ளேவர் வந்து நமக்கு வதங்கும் போதே வரணுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்து வருது. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மிளகா வந்து பச்சை மிளகா நான் 1 மட்டும் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கியாச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணும்போது நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், வெந்தயத்தூள், இது எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள் வந்து நான் எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு காரமாக நமக்கு இருக்கணும் கொஞ்சம், அதுக்காக இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். இதுக்கு மேலே நான் சேர்க்கலை. நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, புளி, காரம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு வந்து நம்ம உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குழம்பு வந்து கூட்டி விட்ருக்கோம். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு நல்லா கொதித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு நல்லா நம்ம கொதித்து வரணும். எந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா மீன் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு குழம்பு இப்போ எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. மீன் வேகிறதுக்காக மட்டும் 5 மினிட்ஸ் கழித்து நம்ம டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு திருப்பி நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நம்ம சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.